அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் உச்சநிலை அடைய போகிறாருங்க. அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில பாதிப்புகள், சில இன்னல்கள், மனசளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்கள் எதிர்பார்த்து அடையாமல், அதாவது கிடைக்காமல் தடுமாறிட்டு இருந்த காலத்துக்கு இப்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் தரும் குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் குடும்பம், தொழில், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய சில திருமணம், சுப விசேஷங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல உச்ச பலம் அடைய போகிறார். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தான பலம். கலஸ்திரஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது சில பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் இல்லாமல் போயிட்டு இருந்த சில பிரச்சனைகளை நீங்கள் ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படின்னா அதாவது விசேஷங்கள், நல்ல விசேஷங்கள் நடக்கும். ஏற்கனவே 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் உட்கார்ந்து கண்டக சனிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்த காரியம் தடை, கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனை, சில பிரிவு, பெற்ற பிள்ளைகளால் மனவேதனை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது மட்டும் கிடையாது, யார் அதிகமாக நம்பணுமோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு சூழ்நிலை, பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய, தெண்ட செலவுகள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாயிருக்கு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கரெக்டாக ஜென்மத்தை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். ஆச்சுங்களா? சில பிரச்சனையே உடம்புல இருக்காது, சில பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதோ ஒரு இடைஞ்சலாகவே இருக்குது, ஒரு ஆரோக்கியமாக இல்லை, ஒரு செலுசெலுப்பாக இல்லை, ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் சரியாக போக முடிய மாட்டேங்குது, ஒரு தடவை நம்பிக்கையை வச்சு ஒரு பணம் வரவே கூட எதிர்பார்க்குறோம், 10 ரூபா இருந்தால் ஒரு வேலையை ஈஸியாக செய்து முடிக்கலாம், ஆனால் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, நம்மளுடைய பணமே சீக்கிரிச்சு கைக்கு வர மாட்டேங்குது, 10 பேர்கிட்ட உதவி செய்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்களுடைய உதவியை நம்ம தேடக்கூடிய அளவுக்கு ஆயிருமா அப்படியே எதிர்பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் கன்னி ராசிக்காரர் இப்போ இருந்துகிட்ருக்கிறீங்க. உங்களுடைய திட்டங்கள், எண்ணங்கள்லாம் பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கன்னி ராசிக்காரர் பார்த்தோம்னா அதாவது நல்ல பகுத்தறிவு சிந்தனை ஆனவர், கண்ணியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கன்னி ராசிக்காரர். யாரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நாம் செய்ய வேண்டிய கடமை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. இன்றைக்கி கூட பிறந்த ஒரு பிறப்புகளாக இருந்தாலும், கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும், அது மட்டும் கிடையாது, உறவு முறை, அதாவது நம்மளுடைய எந்த ஒரு நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகி அவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்து வாழ்ந்த தெரிஞ்சவங்க தான் கண்ணீர். சுயநலமாக வாழ தெரியாது. கண்டிப்பாக சுயநலம்ங்கிறது கன்னிராசிக்காரருக்கு இருக்கவே இருக்காது. ஒருத்தர் பேசினா கூட திருப்பி பேச மாட்டேங்க, இப்படி பேசிட்டாங்களா, சரிப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சா அன்றைக்கி தூங்காமல் யோசித்து வருத்தப்படக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரர். ஒரு வார்த்தை தவறுதலாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா இப்படி பேசிட்டுமே நினச்சி மன அழுத்தத்தில் சித்திரவதைப்படக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க இங்கே உங்களை, சரிங்களா, அதாவது மற்றவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மற்றவங்களாலேயே சூழ்ச்சினாலேயே சிக்கியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது நம்ம நம்பினவங்கெல்லாம் மோசக்காரங்க அப்படின்னா தேவைக்கு நம்மளை பழகி இருக்கிறாங்க, சந்தர்ப்பத்துக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளதே கொடுத்துட்டு இன்றைக்கி நான் பணாமத்தான் நின்றுட்டுருக்குறோம். ஒரு கட்டத்தில் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய காலம், வயது எல்லாமே அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமலையும், நம்மளை சுற்றி நம்மளுடைய பாசத்தில் இருக்கக்கூடியவங்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆச்சுங்களா? எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி இன்றைக்கி அலைச்சல், சரிங்களா? அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், போகிற வேலை முடிய மாட்டேங்குது,
ஏன் இங்கே வந்தோம்னு இருக்கும், போகணும்னு தெரியும், ஆனால் போவோம், ஆனால் வேலையை நடக்கும். இப்படி இருந்தது பார்த்தீங்களா. ஆனால் இந்த நேரத்துலங்க இந்த குரு பகவான் தாங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமாக வந்து அற்புதமான பயிற்சியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. சரிங்களா. இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த பயிற்சி. ஒரு வருஷ காலம் அக்டோபரில் அதிசார பயிற்சியெல்லாம் வருங்க. குரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி வரும். அது சிறு மாறுதல், அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இந்த ஒரு வருடம், சரிங்களா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலத்துக்கு இது உங்களுக்கு சாதகமான காலங்க. ஏன்னா ஏற்கனவே இது ஏன் இவ்வளோ நான் அந்த சனி குரு பயிற்சியிலே பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவானை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு அது பலவீனமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா. இந்த கட்டத்தில் இந்த குரு 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்துட்றாரு. இதில் தான் ஹைலைட். சரிங்களா. 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் கலசரஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த சனி பகவான் ஒரு புனிதமடையாகிறார். கண்டகச்சனி ஆச்சுங்களா. நான் முதல்ல சொன்னோம்னே, எல்லா விரயம், எல்லாம் கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், கணவன் மனைவி எவ்வளோ அன்பாக இருந்திருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்திருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாம் சிக்கல் ஆகிருக்கு. புரிஞ்சிக்காமல் நம்மளை பிரிஞ்சிருப்பாங்க. பேசுறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படாது. அப்படியே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் கடமைக்கு வாழ்கிற மாதிரி ஆகிருக்கு. ஆச்சுங்களா. 3ஆவது மனுஷன் தலையீடுகள்னால நம்மளுடைய நிம்மதி அடமானம் வச்ச மாதிரி ஆகிருக்கு. கெட்டவங்களை நம்ம பிடிச்சவங்க அவங்கள நம்புவாங்க, நம்மளை நம்ப மாட்டாங்க. ஆச்சுங்களா. அது மட்டும் கிடையாதுங்க. யாரும் நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அன்பு வைக்கிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள் எல்லாமே சந்தித்து வந்துட்டுருக்குறீங்க. ஆனால் கஷ்டத்தை கண்ணீர் வெளியே காட்டக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டுருப்பீங்க கண்ணீர் ராசிக்காரர். ஆச்சுங்களா. ஆனால் இந்த நேரத்தில் இந்த குரு உச்ச குரு 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானங்கள்லேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதையே அப்படியே ஆப்பான மாதிரி தீர்த்துக்கிற மாதிரி பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. காரணம் என்னென்னா, அதாவது 5ஆம் பார்வையாக குரு பகவான் கரெக்டாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு அதாவது உபஜயஸ்தானம் இல்லையா, முயற்சி ஸ்தானம் இல்லையா, மனசில் ஒரு கம்பீரம் வரும். ஒரு பயம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பயம் விலகிடும். ஒரு பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளி தேசங்களுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். ஏற்கனவே நம்ம வந்து திரைக்கடையில் ஓடி இருந்தாலும் பலன் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அபூர்வமான ஒரு காலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு கால நேரமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதம். சரிங்களா. அதே சமயத்தில் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைங்களால் நன்மைகள், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க, வாரிசுகளால் நமக்கு ஒரு பெருமை, நம்மளால் வந்து தாய் தகப்பனுக்கு ஒரு பெருமை ஆச்சுங்களா. குடும்பத்தில் ஒரு சில விசேஷங்கள் பண்ணக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். மறக்காமல் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா. அதே சமயத்தில் சனி பகவான் வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள் கன்னி ராசிக்காரர். சரிங்களா. 12ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கார். ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா. ஆகையால் இந்த குரு பெயர்ச்சி இது ஒரு சாதகமான காலம். நம்மளுடைய கஷ்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு பிரசாதம் மாதிரி குருவருள் திருப்திகரமாக நமக்கு கிடைச்சிருக்கு. பயன்படுத்துங்க. சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் யோகங்கள் என்ன தோஷங்கள் என்ன சிலரெல்லாம் பார்த்து சாதாரண இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி தெரியும். அதெல்லாம் என்ன ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குன்னா அந்த தசாபுத்தியில் நடக்கிற போது அந்த மாற்றங்கள் நாம் செய்யணும். பூர்வீகம் ஒத்து வராது, நம்ம பூர்வீகத்திலேயே இருப்போம். நமக்கு மேற்கு வாசல் வீடு ஒத்து வராது, சிலருக்கு கிழக்கு வாசல் வீடு கூட ஒத்து வராது. அந்த வீட்டிலேயே தான் நம்ம குடியிருப்போம். சென்டிமீட்டர் மாற்றங்கள் அதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்து எது சரி எது தப்புங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடிய நம்மளோட கண்ணாடி மாதிரி முகத்தை பார்த்து எப்படி நம்ம அழகுபடுத்திக்கிறோமோ நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவு அடைஞ்சிடணும். ஏன்னா ஜாதகம்ங்கிறது நம்மளுடைய கண்ணாடி மாதிரி. முகத்தை எப்படி சரிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது, காலம் எப்படி இருக்குது, நம்ம தசா புத்தி ஆந்திரம் சூட்சுமம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய ஜாதகம். சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் முனையும் அனுப்புங்க. சிறப்பான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.